பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நாளுக்காய் ஸ்தோத்திரம். காரணம், வாழ்நாளில் ஒன்றை கூட்டித் தந்து நம்மை வாழ வைக்கிற தேவன், பலவித நன்மைகளை செய்து நம்மை பலப்படுத்துகிற தேவன், ஊனுடை தந்து ஆதரித்து உதவி செய்கிற தேவன், வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து சுகமாய் மூடி காக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நாம் காணும்போது ஆண்டவருக்கு சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நாளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், நல்ல வாழ்வு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இரவிலும் எத்தனை காலையில் எழுந்திருக்கும் போது திகைக்கும் காரியங்கள், திடுக்கிடும் காரியங்கள் நாம் கேட்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்மை பத்திரமாய் சீராட்டி உறக்கி மறுபடியும் எழுப்பி பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு நான் பேசி வருகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 1-3 வரை உள்ள வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஏன்னா சில நேரங்களில் ஓயாத பிரச்சனைகள் ஏன் வருகிறது, பஞ்சங்கள் ஏன் வருகிறது? ஆண்டவர் பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பத்தை கொடுத்தவர், பாத்திரங்களை ஆசீர்வதித்தவர். பஞ்சம் தீர்ற வரைக்கும் அந்த விதவையின் வீட்டில் ஒரு நாளும் தரித்திரம் இல்லை. அப்பமும் மாவுக்கு குறைவே கிடையாது. எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்த ஒரு சுரவியைப் போல கர்த்தர் வைத்திருந்தார். ஏன் பஞ்சங்கள் வருகிறது? அதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள், பிராயச்சித்தங்கள் என்ன? இதை குறித்துத்தான் நாம் தியானித்து வருகிறோம். சில நேரங்களில் ஓயாத வியாதி, ஓயாத தொல்லைகள், பல காரியங்களை உங்களுக்கு சொல்லி வருகிறேன். இந்த நாளிலே உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து இப்போது கையில் தேடி எடுத்து 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி 1-3 வரை உள்ள வசனங்களை எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா வலபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் வராது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசியே என்றும் பிழைப்ப. வலபூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் வராது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசியை என்றும் பிழைப்ப. பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் வராது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றும் பிழைப்ப. அல்லேலூயா 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 அல்லேலூயா
சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தின் உம்மை போற்றுகிறோம், என்றும் பணிந்து தொழுவோம். Alleluia, 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 Alleluia. எல்லாம் எடுத்திருப்பீங்க. 2 சாமுவேல் 21 அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்கள். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாய். ஐயா, பஞ்சங்கள் ஏன் வருகிறது? சில நேரத்தில் ஆண்டவர் அனுமதித்தா அதில் நிச்சயமா இழந்த எல்லாத்தையும் திரும்பி கொடுப்பார். ஏன்னா லூக்கா 19:10 படி அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் இந்த பூமிக்கு வந்தார். நீ என்னென்னத்தை இழந்திருக்க அதெல்லாம் திருப்பி கட்டாயம் கொடுப்பார். ஆனால் நாமளா தேடிக்கிற பஞ்சங்களும் உண்டு. சில நேரத்தில் நம்முடைய கவனக்குறைவினால தேவனுக்கு விரோதமாய் செய்கிறதுனாலே பஞ்சங்கள் வருகிறதும் உண்டு. சும்மா ஒன்றும் பஞ்சம் வந்துடாது. எனக்கு அன்பார்களே, அவர் நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். உன் தேசத்தில் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. வேதம் ஒரு நாளும் தப்பா சொல்லலை. நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப, அநேக ஜாதிகளுக்கு கொடுப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ ஆசீர்வதிக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் ஏன் ஐயா நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சங்கள் வருகிறது? சில நேரம் தேவையற்ற காரியங்களை நாம் செய்கிறதுனாலையும் பஞ்சம் வருது. முதல்ல கர்த்தர் அனுமதித்த பஞ்சத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். உங்களுடைய வேதத்தை அப்படியே திருப்புங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 8வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து உங்களுடைய வேதத்தை அப்படியே திருப்புறீங்களா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையாகிய, இது யாருடைய பிள்ளை சொல்லு தெரியுமா? சுனேமியாளினுடைய பிள்ளை. ஏன்னா சுனேமியாளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறது இவருக்கு தெரியாது. அவர் வரும்போதெல்லாம் அந்த சுனேம் ஊருக்கு வருவார். ஊழியம் செய்ய வரும்போதெல்லாம் ஒரு வீட்டில் வந்து தங்குவார். அந்த வீடு தான் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது, ஒரு ஊர் அதன் பேர் சூனேமுக்கு போயிருக்கும் போது, அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. நல்லா கவனிங்க, அவளுக்கு எல்லா வசதியுமே இருந்துச்சு. ஏன்னா அவர் கனப்படுத்துகிற தேவன். 1 சாமுவேல் 2:30 படி என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தவர். ஏன்னா அவர் கனப்படுத்துவார். நம்மளை ஒரு நாள் கைவிடுறதில்லை. அவரை நம்பினவன் எவனும் தரித்திரத்தில் இருந்தேன்னு சொல்லவும் முடியாது. நாம் சில நேரம் வழி விலகி போயிருப்போம், தரித்திரத்தில் விட்டுருவார். மற்றபடிக்கு அவர் ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு அவருடைய கரம் குறுகலை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாய் போகவும் கிடையாது.
இங்கே பார்க்கிறோம், சூனேம் என்கிற ஒரு ஊருக்கு ஒரு நாள் எலிசா போயிருந்தார். அப்படி போயிருக்கும்போது அங்கே ஒரு பெண் இருந்தாள். அவள் பேர் சுனேமியாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுனேமியாள் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ. வாசிங்க, கனம் பொருந்திய ஸ்திரீ இருந்தாள். அவள் அவனை போஜனம் பண்ணும்படி, அவனை ஒரு நாள் முதல்ல ஊழியக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்தா ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா நீதிமொழிகள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது, நீதிமானுக்கு ஒரு பலன் இருக்கிறது, தீர்க்கதரிசிக்கு ஒரு பலன் இருக்கிறது, சீஷனுக்கு கொடுக்கிறவனுக்கு ஒரு பலன் இருக்கிறது. மத்தேயு 10:40 வாசிக்க பார்க்கலாம். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். இது இயேசு சொன்ன வார்த்தை. என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி நல்ல கவனிங்க, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம். ஏன்னா அந்த காலத்துல பல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அதனாலதான் நம்ம பாடுறோம், பாடித்துதி மன்னமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பாடித்துதி மன்னமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே, நீடித்த காலமதாக பரனமை, நீடித்த காலமதாக பரனமை, நேசித்த பட்சத்தை வாசித்து நேசித்த பட்சத்தை வாசித்து பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னுற, தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னுற, செப்பின தேவன் இந்த காலத்தில் வந்ததாக குமாரனை கொண்டு, மாற்றவதாக குமாரனை கொண்டு, பழுதின அன்பை நிலையாயிற்று, பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. சொந்த ஜனமான யூதனை தள்ளி, சொந்த ஜனமான யூதனை தள்ளி, தொலையில் கிடந்த பூர்வ ஜாதியாம் எம்மை, தொலையில் கிடந்த பூர்வ ஜாதியாம் எம்மையில் சேர்த்து பார் அப்பர தம்மோடு, மந்தையில் சேர்த்து பார் அப்பர தம்மோடு, மைந்தர்களாகின சந்தோஷத்தின்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு வரப்போகிற காரியத்தை சொல்லுவார். சொன்னா அப்படியே நடக்கும். ஆகாபுக்கு சொன்னார், நீ புறப்பட்டு போப்பா, மழை வரப்போகுது, மழை உன்னை தடை செய்யாதபடிக்கு
போய் சாப்பிட போனார். அவன் போகிறதுக்குள்ளே மழை வந்துருச்சு. எசபேல் சொன்னார், என் வார்த்தை இல்லாமல் 3 வருஷம் 6 மாதம் எலியா சொன்னார், என்ன செய்யாது, மழையே பெய்யாதுன்னார். பெய்யவே இல்லை. ஏன்னா வானத்தை அடைக்கவும் திறக்கவும் கூட அதிகாரம் கொடுத்திருந்தார். அவங்க நினச்சா பூட்டிக்குவாங்க, நினச்சா திறந்துக்குவாங்க. அத்தனை பேர் அதிகாரம் உள்ள தீர்க்கதரிசி. இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, நான் அதை குறித்து பேசக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிக்கு இருந்த வல்லமை வேறு. எசேக்கியேலை பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரனை போல, அவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை நான் பார்த்ததே இல்லைங்க, யோசித்து பார்த்தா கூட முடியலை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உதாரணமாக அவனுக்கு நீங்கள் வரிசையாக படித்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேலில் 2ஆம் அதிகாரத்துலேருந்து வரிசையாக படித்து பார்த்துட்டாங்க. 5ஆம் அதிகாரத்தை நான் படித்து பார்த்து கொஞ்சம் யோசித்தேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. ஏன்னா அவரை போல ஒரு கீழ்ப்படிதல் உள்ள தீர்க்கதரிசியை பார்த்துருக்க முடியாது. பின்னும் அவர் மனுப்புத்திரனே சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி, நல்ல கூர்மையான ஒரு கத்தியை வாங்கி, அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்துக் கொண்டு பின்பு நிறுக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய் 3இல் 1 பங்கை எடுத்து. நம்மளா இருந்தா இதை சொல்லிப்போமா, என் மயிருக்கு போய் இவ்வளவு மதிப்பா? அந்த தலைமுடிக்கு தாங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய வார்த்தை. நீரணியா பூமிதனிலே என் தலை முடியும் முதிரானே, நீரணியா பூமிதனிலே என் தலை முடியும் முதிரானே, எல்லை மதவா பேசலாதா உங்கள் தயவா என்னை நடத்தும், எல்லை மதவா ஏசுநாதா உங்கள் தயவால் என்னை நடத்தோ. வல்ல ஜீவ வாக்கு தந்தங்கள் வரைத்தனக்காய் ஏந்ததானே தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தந்தங்கள் வரைந்தனக்காய் ஏந்ததானே தோத்திரம். பாபத்திலே அருள்கொண்டையே பாதைக்கு நல்ல தேவமிதே, ஆபத்திலே அருள்கொண்டையே பாதைக்கு நல்ல தேவமிதே, எல்லை பரவா ஏசுநாதா உங்கள் தயவால் என்னை நடத்தோ, எல்லை பரவா ஏசுநாதா உங்கள் தயவால் என்னை நடத்தோ. நல்ல கவனிங்க, முடிய தாடி முடி அது தலைமுடி 2ஐயும் வெட்டி நிறுக்கிற தராசுல வச்சு 3ல் 1 பங்கை எடுத்து வாசிங்க. அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி 3ல் 1 பங்கை அதுல 3ல் 1 பங்கை எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். இதெல்லாம் நம்ம சொன்னா செய்வோமா? ஏன்னா அந்த காலத்து தீர்க்கதரிசிகளுக்கு வல்லமை இருந்துச்சுன்னா அவன் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சான். ஒரு பைத்தியக்காரனை போல வீட்டு வழியா போகணும். ஆனால் எசேக்கியேல் சொல்லுவார், நீ சுபத்தில் துவாரம் போட்டு அது வழியா போ. ஒரு செங்கல்ல எருசலேமின் பழத்தை அப்படி வரைஞ்சி ஒரு சாந்தி சட்டியை போட்டு முத்தியை போடு. நாமளாக தான் கேட்டிருப்போம், ஏயா இதெல்லாம் என்னத்துக்கு ஏன் இருப்போம்? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், அதை நம்புகிறவர்களுக்கு தேவ பலன். ஐயா தேவ பலன். இந்த சூனேம் ஊருக்கு வந்திருந்த எலிசா ரெட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு தீர்க்கதரிசி. இவர் வரும்போது ஒரு நாள் கூப்பிட்டா, என் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போங்க ஐயா. ஏன்னா தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம், மத்தை 10:41 வாசிக்கிறோம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது. அது என்ன பலன்? மல்டிபிகேஷன். மல்டிபிகேஷன் என்னது? பெருகிக்கொண்டே இருக்கும். அன்றைக்கு எலியாவுக்கு ஒரே ஒரு அடையத்தான் யார் கொடுத்தா? சாரிபாத் கொடுத்தா. ஏன்னா அவளுக்கு இருந்ததே அதுதான். அதில் ஒரு சின்னதை கொடுத்தா
அவள் பாத்திரம் குறையவே கிடையாது. இன்றைக்கும் சொல்லுவேன், தீர்க்கதரிசிக்குன்னு நீ கொடுத்தேன்னு சொன்னா நிச்சயமாக அந்த தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நிற்பானானால் அவன் சொல்லுகிற வார்த்தை அத்தனை நடந்தே தீரும். மறந்துடக்கூடாது. இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தான். ஒரு நாள் அவள் உட்காந்து வீட்டுக்காரன்ட்ட பேசுகிறா. வாசிங்க பார்க்கலாம். அவள் தன் புருஷனோடு பேசி, நம்மிடத்தில் வந்து போகிற இந்த மனுஷன் நான் பார்க்குறபடி பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம சொல்லிக்கூடாது, நாம தான் பரிசுத்தவான் மற்றவங்க சொல்லணும். ஏன்னா அதுதாங்க சாட்சி. யோவான் 5:31 வாசிக்கிறோம், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. அவர் கொடுக்கணும் சாட்சி. என் தாசனாகிய மோசே, என் இருதயத்திற்கு ஏற்ற தாவீது, என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன் மோசே, என் தாசனாகிய யோபு. அவர் சொல்லணும். இந்த தீர்க்கதரிசியை பார்க்குற ஒரு பெண் சொல்லா, நம்மிடத்தில் வந்து போகிற ஒரு மனுஷன் எப்படி பார்க்கிறேன்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவ வீட்டில் இடம் இருந்துச்சு. ஏன்னா அவ வீடு வந்து ஒரே ஒரு அடுக்கு கீழே மட்டும்தான் கட்டியிருந்தா, மெத்த மேலே சும்மா கிடச்சு. இப்போ சொல்ற, மெத்தையின் மேலே ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். தீர்க்கதரிசி கொடுக்கிற கூட எவ்வளவு வரையா பட்டியல் போட்டிருக்கா பாருங்க. கொடுப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது, அவர் இந்த பகுதியில் ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் அங்கே தங்கலாம் என்று சொன்னது மட்டுமல்ல, அவளை சலக்கரணையோடு விசாரித்தாள். ஒரு நாள் இந்த எலிசாவுக்கு யோசனை வந்துச்சு, இவ்வளவு சலக்கரணையோடு நம்மளை விசாரிக்கிறாளே, நமக்கு கொடுக்குறாளே, இவளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சாரு. அவட்ட கூட்டு கேட்டபோது அவன் சொன்னா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாக இருக்கிறையா, எனக்கு ஒரு குறை இல்லைன்னா. ஆனால் கேயாசின்னு அவனுக்கு ஒரு வேலைக்காரன் தான். அவன் சொன்னான், அவளுக்கு ஒரு குழந்தை இல்லையா. அப்போ அவளுக்கு ஒரு குழந்தைக்காக சொன்னார், நான் திரும்ப வரும்போது ஒரு குமாரை அழைத்து கொண்டிருப்பேன். அவன் சொன்னா, இந்த அபத்தமான வார்த்தையை சொல்ல வேண்டாம்னா, தீர்க்கதரிசி சொன்னபடி அந்த குழந்தை அவளுக்கு கிடைத்தது. அந்த பிள்ளை ஒரு நாள் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தலைவலின்னு படுத்தான் தாயினுடைய மடியில், அப்படியே மறிச்சு போயிட்டான். உடனே அவன் நேரம் எங்கே தான் ஓடினா? தீர்க்கதரிசி தான் ஓடினா. அந்த பிள்ளையை அவன் வந்து உயிர்ப்பித்து அவளுக்கு கொடுத்தான். இங்கே அதுதான் எழுதப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீ தன் பிள்ளையை உயிர்ப்பித்த அந்த தாய், அங்கே அழகா வாசிங்க, அது முடிக்க வேண்டாம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் பிள்ளையாகிய தாயை, அந்த பிள்ளையின் தாயை நோக்கி சொன்ன வார்த்தை தான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா இது ஆண்டவரை அனுமதிக்கிற பஞ்சமாக இருக்கிறதுனால தீர்க்க தரிசனமே சொல்றார். அடுத்த செய்தியில் அதை குறித்து நாம் தியானிக்கலாம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஏன்னா நீங்கள் ஜெபித்தா நான் நம்புகிறேன் நிச்சயமாக கர்த்தர் எங்கிருந்தும் ஆசீர்வாதத்தை தருவார். அதே போல் உங்களுக்காக நான் அனுதினமும் என்னுடைய ஜெபங்களில் நினைத்துக்கொள்வேன். ஏன்னா தாங்கிற ஒவ்வொருத்தருடைய முகம் எனக்கு தெரியாது. சில வேளை நீங்கள் அனுப்புனவர் யாருன்னு கூட எனக்கு பேர் தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உதவி செய்த ஒவ்வொரு மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஜெபிப்பேன். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். எப்போமாவது டைம் இருந்தால் மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வந்தீங்கன்னா எங்கள் ஆலயத்துக்கு வாங்க, ஃபோன் பண்ணுங்கள், நானே வந்து கூட்டிகிட்டு வரேன். வந்து பாருங்கள், பார்த்ததுக்காக ஏதாவது செய்யணுமாயா அப்படிலாம் கட்டாயம் இல்லை. கர்த்தர் ஏவினா நீங்கள் செஞ்சால் போதும். ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஏன் இந்த பார்வையற்ற மக்களுக்கு கண்ணாக ஒரு ஊன்றுகோல் கொடுக்க. ஏன்னா இந்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் வர கிறிஸ்மஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 பேர் 500 பேரும் கொடுப்போம். திருநெல்வேலியில் மட்டும், மீதி மதுரையில் தனி. இப்படி நீங்கள் தாராளமாய் கர்த்தர் ஏவினா தொடர்பு கொள்ளலாம். ஒரு கட்டுமான பணி, ஏன்னா பார்வையற்ற சகோதரிகள் தங்குவதற்கு ஒரு இல்லத்தை கட்டி வருகிறோம். ஒரு சதுரடி 2300 ரூபா. எனக்காக ஒரு 700 சதுரடியாவது கட்டணும்னு. ஏன்னா அவங்க நல்ல சுகத்தோடு இருக்கணும். வயதான காலத்தில் ஏறி இறங்கி கூட சிரமப்படக்கூடாது. செய்தால் நேர்த்தியாக செய்யணும். ஆகையினால அதற்கென்று பாரமுள்ள அன்பு தாய்மார்கள் எழும்ப
நீங்களும் ஜெபிங்க. அதே போல் எனக்கு அன்பார்களை நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் நாங்கள் தொடர்பு கொள்ள? நாங்கள் அந்த காலத்து ஆட்கள், இந்த காலத்து பிள்ளைகள மாதிரி எங்களுக்கு ஜிபே ஃபோன்பேலாம் தெரியாது, நாங்கள் பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கோம் அப்படிம்பிங்க. பக்கத்தில் படித்த பிள்ளைகிட்ட கேளுங்க, பிள்ளைகளுக்கு எது தெரியுதோ இல்லையோ ஃபோன் தெரியாதுன்னு சொல்கிற பிள்ளை இருக்கவே இருக்காது. பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க, அந்த பிள்ளைகளை அனுப்பி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே இங்கே வர்ற 2 நம்பர், இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு, நீங்கள் ஜெபத்துக்கும் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல ஐயா, நீங்கள் வந்து பார்க்க விரும்பினாலும் தாராளமாக வரலாம். ஒருவேளை உங்கள் பகுதிக்கு இப்படி போல் ஒரு கன்வென்ஷன் நடத்தணும், வருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வருவோம். ஆனால் நீங்கள் அதற்கான காரியங்களை செய்வதற்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு சொல்லணும். உங்கள் ஜெபக்காரியத்தை எப்போதும் சொல்லி வர்ற அநேகருக்காக மட்டுமல்ல, இப்போவும் இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைக்கிறவங்க எங்களுக்கு வாய்ப்பு உண்டானீங்கன்னா நிச்சயமாக உண்டு, என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு தனி நம்பர் இருக்கு தரேன். அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் ரசீதை வைத்து கணக்கில் வைத்து கொள்ளலாம். இது பதிவற்ற அமைப்பு ஆகையினால தைரியமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எந்தெந்த குடும்பத்தில் ஓயாத பஞ்சம், ஓயாத பிரச்சனை இருக்கிறதோ அதை தேவன் அனுமதித்திருந்தால் நிச்சயமாய் அத்தனையும் மாற்றுவீர். நாங்கள் ஒருவேளை தவறாக நடந்திருந்த அந்த பஞ்சம் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அதை ஒரு விஷயம் மன்னித்து அந்த தவறிலிருந்து மறுபடியும் தூக்கி எடுத்து வாழ வைப்பீரா. இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்பவருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாள் தான் எனக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு மருத்துவமனைக்கு புறப்பட்டு போகிறேன், ஐயோ எனக்கு பயமாக இருக்கேன்னு சொல்கிறேன், ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்தில் இருக்கிற அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். வீட்டில் படுத்துக்கொண்டு எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று தனிமையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கவலைகளும் வேதனைகளும் வியாதிகளும் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.